தாவேகா எந்த வித சிஸ்டத்துலையும் இல்லாமல் ஏதோ சுயபெருமை நம்புங்கள் நாராயணன் மாதிரி ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஆனாலும் வேட்பாளர் தான் நிறுத்தினா தொகுதிக்கு 10,000 20,000 30,000 ஓட்டு வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது காங்கிரஸ் ஒரு 4,000 5,000 ஓட்டு தொகுதிக்கு இருக்குது, சில தொகுதியில் 2,000 3,000 இருக்குன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவங்க ஒரு பலமான கூட்டணின்னு ஒரு கருத்து உருவாகும். அதே நேரத்தில் திமுக வலுவிழந்து விட்டது, திமுக ஒன்றும் இல்லாமல் போகுதுன்ற ஒரு கருத்தும் உருவாகும். அதை தான் சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் இல்லைன்னா நீங்கள் அவங்க நினைக்கிறாங்களா ஆட்சி இன்னைக்கு சொல்கிறார சிஎம் 200 இடம் 200, அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரிலாம் கூட்டணி இருந்தால்தான் மக்கள் வந்து நம்புவாங்க இது பலம் வாய்ந்த கூட்டணி, இது ஓட்டு போடணுன்னு. காங்கிரஸே போயிடுச்சுன்னா ஐயா இவங்களாம் பிஜேபியில் இவங்க காங்கிரஸ் தான் அப்படின்னு, காங்கிரஸ் தான் பிஜேபி எதிர்ப்புன்றது ஒரு இது. சிறுபான்மை மக்கள் வாக்குலேருந்து எல்லாமே இதுக்கு போய்டும், தாவேகாக்கு போச்சுன்னா இவங்க பெரிய சிக்கலில் மாட்டுவாங்க திமுக. இதுவும் தெரிஞ்சிருந்தே அந்த தென்னாட்டுத்தனத்தை காமிக்கிறது. அதனால் காங்கிரஸ் எங்கே போனோன்னா லாபம், ஒரு லாபமும் கிடையாது. ஒரு 4-5 சீட்டு ஜெயிக்கலாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இதே கூட்டணி அப்படியே போச்சுன்னா கொஞ்சம் அதிக இடங்களை பிடிக்கலாம். இந்த மாதிரி இருக்காதுல்ல, இவங்க கூட இருந்து ஒரு அங்கங்கே ஒரு 5 சீட்டு 3 சீட்டு வாங்கிறத விட நீ ஓரளவுக்கு நல்ல கணிசமான இடத்த தோக்குறமா ஜெயிக்கிறமா அதை வாங்கலாம்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸாக பாஜக வந்தால் மக்கள் பார்ப்பாங்க. அப்போ காங்கிரஸ் இருக்கிற தாவேகா கூட்டணி, பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணினா இந்த 2 பேருக்குள்ளே தான் மோதல் வரும். திமுக யாரை போய் பிரதமர்னு சொல்லுவீங்க? போன தடவை கிண்டல் பண்ணாங்களா அதிமுகவை, யாரை பிரதமர்னு சொல்லுவீங்கன்னு? அந்த மாதிரி ஆகுமா ஆகாதா?